மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கக்கூடிய மருத்துவம் இந்த தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள். இந்த தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா இந்த செர்விக்கல் எலும்பு, தொராசிக் எலும்பு, அதுக்கப்புறம் லம்பார் எலும்பு, அதுக்கப்புறம் அந்த சேக்ரமன் காக்கிஸ் அப்படின்னு அந்த எலும்புகள் இருக்கு. இதுல குறிப்பா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த லம்பார் எலும்புல வரக்கூடிய பிரச்சனைகள். குறிப்பாகவே இந்த L4 L5 அப்படின்ற பிரச்சனை வருது. இந்த லம்பார் எலும்புல 3வது எலும்புல இருந்து 5வது எலும்பு வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனையும், அதுக்கப்புறம் இந்த சேக்ரமன் காக்கிஸ் எலும்புலையும் தொடர்ச்சியா பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இது வழக்கமா இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அடிப்படையில நாம பயன்படுத்தக்கூடிய செருப்பு. இந்த செருப்பு முந்தைய காலங்களில் முதல்ல தோல் செருப்பு வந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் டயர் செருப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் செருப்புகள் வந்துச்சு. அதுவும் கெட்டியாக தான் இருந்துச்சு. அதன் பிறகு வந்த செருப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்லீப்பர்ஸ். இப்போ கால் வலிக்குதுனாலும் அந்த சாஃப்ட் ஸ்லீப்பர் தான் போடுறாங்க. வேற ஏதாவது இப்போ நோய்கள் வருது, அந்த நோய்கள் வந்தாலும் நீங்கள் இந்த செருப்பு போடுங்கன்னு பல பேர் சஜஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ சாஃப்ட் ஸ்லீப்பர்ஸ் போடும்போது தண்டுவோட எலும்பு விலக ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க நடக்கக்கூடிய நடையில மாறுதல் வந்தது. அந்த நடை மாறும் பொழுது அந்த லம்பார் எலும்பு விலகிக்குது. இடதுபுறமோ அல்லது வலதுபுறமோ விலகிக்குது. அதுதான் L4 L5 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அறுவை சிகிச்சைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 3 லட்சத்திலிருந்து அதுக்கு மேல நிறைய செலவு பண்றாங்க. 12 லட்சம் கூட செலவு பண்ணின்னு ஒருத்தர்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த தண்டுவடம் சார்ந்த பிரச்சனை அதுக்காக அறுவை சிகிச்சைகள் மட்டுமே செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது பாரம்பரிய மருத்துவ முறையிலையும் சரி பண்ண முடியும். இதுக்கு மருத்துவம் அதிகபட்சம் 2 வாரம் தேவைப்படும். ஒரு 7 நாட்கள்ல இருந்து 15 நாட்கள் வரைக்கும் இதுக்கு தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் அந்த L4 L5 அப்படின்ற பிரச்சனையை நாம சீராக்கம் பண்ண முடியும். விலகி இருக்கக்கூடிய அந்த எலும்பு விலகிக்கும். எலும்பு விலகும் போது எலும்புக்கு இடையில போய் நரம்பு, தண்டுவடத்துல வரக்கூடிய நரம்பு போய் சிக்கிக்கும். அதோட ஜவ்வு அங்க இருக்கு. ஜவ்வு அந்த நஞ்சு போக ஆரம்பிக்கும். அப்ப அவங்களுக்கு வலி அதிகமா இருக்கும். குனிஞ்சாக்கும் குனிய முடியாது. அதோட காலில் நரம்பு இழுக்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே போல மருத்து போகும். சிலருக்கு மருத்துவம் போயிடும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். அப்ப இதுல இருந்து நாம மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் நாம செருப்பை முதல்ல மாத்திக்கணும். அதே போல அதன் பிறகு இந்த கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடிய அந்த பழக்கம், அந்த பழக்கத்துல இருந்து நாம மாறி வரணும். முன்னாடிலாம் சொல்லுவாங்க, அந்த பெரியவங்களுக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது பெரியவங்களுக்காகன்னு கிடையாது. வழக்கமா நாம அப்படி உட்காந்தா அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறத சொல்றதுக்கு பதிலா பெரியவங்களுக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த 2 வீலர்ஸ்லாம் ஃபிளாட்டா இருக்கும், சமமா இருக்கும். இப்போ ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இன்னொரு பக்கம் இறங்கிக்கிட்டு அந்த மாதிரிலாம் சீட் இருக்குது. அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பல வண்டிகள்லையும் பாத்தீங்கன்னா சீட் குஷனா இருக்கு. எப்பவுமே பின்பக்கம் உயர்ந்தும் முன்பக்கம் தாழ்ந்தும் இருக்கணும். ஆனா இப்ப நிறைய வண்டிகள்ல பாத்தீங்கன்னா முன்பக்கம் உயர்ந்தும் பின்பக்கம் தாழ்ந்தும் இருக்கு. அப்ப பள்ளமா இருக்குது. அப்ப பின்பக்கம் பள்ளமா இருக்கு. அப்ப பின்பக்கம் பள்ளமா இருக்கும்போது அது நமக்கு அந்த எலும்புகள் டிஸ்லோகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை உள்ள நபர்கள் உரிய பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதுல இருந்து நாம விடுபட்டுடலாம். எனவே அந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய சீட்டை முதல்ல மாத்துறதுக்கான முயற்சியை எடுக்கணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா செருப்பு கடினமான ஹார்ட் ஸ்லிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஷூ போட்டாலும் அதே போல கடினமானது தான் போடணும். மெத்துன்னு இருக்கக்கூடியதை போடக்கூடாது. சாஃப்டா இருக்கக்கூடியதை போடக்கூடாது. அப்படி போடும்போது இந்த தண்டுவடத்துல அந்த பிரச்சனை கட்டாயமா வரும். இது செர்விக்கல் வரைக்குமே பிரச்சனையை உண்டாக்கும். இது சேக்ரமன் காக்கிஸ்லையும் வரலாம், இந்த லம்பார் எலும்புலையும் வரலாம், அதை தாண்டி தொராசிக் எலும்புலையும் வரலாம், செர்விக்கல் எலும்புலையும் வரலாம். ஆனா அதிகமா பாதிக்கப்படக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த L4 L5 அப்படின்ற அந்த 2 எலும்பு தான். அந்த 2 எலும்பும் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இன்னைக்கு சிறு வயதினர்கள் நிறைய அதிகமா இருக்கிறாங்க. வழக்கமாக ஒரு 18 வயசுல இருந்து
ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து இந்த பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கு. இந்த பாதிப்புல இருந்து மீண்டு வரணும்னா இதை வந்து நீங்க கடைபிடிங்க. கடைபிடிக்கும் போது கட்டாயமாக வராதவங்களுக்கு தொடர்ந்து வராமல் இருக்கும். வந்தவங்களுக்கு அதுல இருந்து சிறிய மாறுதல் வரும். அதையும் தாண்டி பிரச்சனை அதிகமாக இருக்குன்னாக்கும் பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கோங்க. நிச்சயமா வந்து அதை சரி பண்ணிடலாம். மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.